இது 6th ஸ்டாண்டர்ட் லெவலான ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஜஸ்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்ட்ராக்ட் த சம் ஆஃப் ஃப்ரம் 1000 ஃப்ரம் த சம் ஆஃப் சப்ட்ராக்ட் 1000. ஸோ இங்கே எங்கே சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதுதான் ரூல். ஓகேவா? இப்போ நான் இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரூல் ரெண்டுமே சேம் கண்டிஷன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாலே என்னென்னா ஆட்னு அர்த்தம். சம் ஆஃப்னு என்னதுன்னா ஆடிஷன். ஸோ அடிஷன் என்னென்னா ஜஸ்ட்டு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸு ஜஸ்ட்டு ப்ளஸில் எடுத்து எழுதுகிறதா நம்மளோட வேலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் ஆஃப் -7 அண்ட் -6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ வி ஹேவ் டு புட் -7 ப்ளஸ் ஆஃப் -6. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ப்ளஸ் சைன் போடணும். அதை ஆட் பண்ணி தான் ஆகணும், கட்டாயம் கிடையாது. ஸோ ஓகேவா? அடிஷன்னா ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணணுன்றது கிடையாது. இன்டீஜர் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். இன்டீஜர்ஸ் ரூல் படித்ததுக்கப்புறம் சைனோட ஃபார்முலாஸ் வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போது இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ், இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ். ஸோ வி ஹேவ் டு புட் மைனஸ். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி ஸோ லார்ஜஸ்ட் நம்பரோட சைனை போடணும். ஓகேவா? ஜஸ்ட்டு சம் ஆஃப்னா என்னென்னா ப்ளஸ் சைன் போடுறோன்றதை காமிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான். சம் ஆஃப்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் சைன். ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது ரெண்டுக்கும் உள்ள சைனை பொறுத்து. ஸோ 2 டிஃப்ரெண்ட் சைன்ஸ். ஸோ அதனால் நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் த சம் ஆஃப் ஃப்ரம் 1000 ஃப்ரம் 1000. ஸோ ஃப்ரம்னு எது வருதோ அதுக்கடுத்து வர நம்பரை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு 1000 மைனஸ் சம் ஆஃப் வேல்யூ என்னது -234 + 567 மைனஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 333. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ 1000லேருந்து 333 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 7, 9 and 9. சாரி 6 and 6. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போது அதே இது வந்து இதை செய்யணும். இங்கே என்னது ஃப்ரம் த சம் ஆஃப் சப்ட்ராக்ட் 1000. ஸோ ஃபஸ்ட்டு சம் தான் ஃபஸ்ட்டு வருது. ஃப்ரம் என்ன நம்பர் வருதோ ஃப்ரம்முக்கு அடுத்து வரதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சப்ட்ராக்ட் 1000 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? சப்ட்ராக்ட்னு போகிறத மைனஸ் சைன் போட்டு போடணும், ஃப்ரம்முன்னு போகிறத ஃபஸ்ட்டு போடணும். அதுதான் ரூல். 333 1000 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்னது, எப்போவுமே லார்ஜஸ்ட் நம்பர் இருந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 667. நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ சிமிலர் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். இதுதான் சிமிலர் ப்ராப்ளம்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும். தேங்க்யூ.